வினிகர் கல்ச்சர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். வினிகர் கல்ச்சர் பண்ணுறதுக்கு ஒன்றுமே பெருசாலாம் ஒரு செட்டப் தேவையில்ல. ஒரு மெயின்டெனன்ஸ் தேவையில்ல. வருஷத்துக்கு ஒரு டைம் பண்ணி வச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வினிகர் தேவையானப்போ எடுத்தால் மட்டும் போதும். அதுதான் ரொம்ப ஈஸியான வினிகர் கல்ச்சர் தான். வினிகர் கல்ச்சர் ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நெக் ரொம்ப சின்னதாக இருக்கும்போது ஒரு வாட்டர் கேன் எடுத்துக்கோங்க. நெக் ரொம்ப சின்னதாக வாட்டர் கேன் கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி 2 வாட்டர் கேன் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எம்சீல் வச்சு ஒட்டிக்கோங்க. ஹார்ட்வேர் கடையில் போய் எம்சீல்னு கேட்டால் கிடைக்கும். அந்த எம்சீல் வாங்கி ஒட்டிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். அடுத்து என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த சொல்ல போகிறோம். நான் இந்த வாட்டர் கேன் காட்டுற வாட்டர் கேனில் பாருங்கள், இதில் எம்சீல் வச்சு ஒட்டலை. ஏன்னா இது வந்து எனக்கு கல்ச்சர் எதாவது கேட்டாங்கன்னா கொடுக்குறக்காக தான். ஆனால் என் கல்ச்சர் தேவை அப்படின்னா நான் ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணுறேன், வீட்டாக குட்டிங்க ப்ரைஸ்க்கெலாம் ஃபீட் பண்ணுறேன் அப்படின்னா இதுலேருந்து நான் எடுத்து நான் ஃபீட் பண்ணிப்பேன் குட்டிங்களுக்கெலாம். அடுத்து நான் வினிகர் கல்ச்சர் எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். வினிகர் கல்ச்சர் பண்ணுறதுக்கு வந்து நான் ஆப்பிள் குட்டிகிட்டே கட் பண்ணிக்குவாங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பிள் சைடு வினிகர்னு சொல்லி நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இதை போய் வாங்கி வச்சுக்கணும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போடுற ஆப்பிள் வந்து கெடாமல் பார்த்துக்குவோம். வருஷக்கணக்கானாலும் கெடாமல் பார்த்துக்குவோம். அதுக்காக தான் இந்த ஆப்பிள் சைடு வினிகர் ஊற்றுறோம். இந்த பாட்டிலில் கால்வாசிக்கு வந்து நீங்கள் ஆப்பிள் சைடு வினிகர் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நார்மல் நம்ம தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணி. இந்த தண்ணி வந்து குளோரின் இல்லாத வாட்டராக இருக்கணும். அதாவது ஏஜ்டு வாட்டராக இருக்கணும். நீங்கள் பைப்லேருந்து பிடிச்சி டேரெக்டாக ஊற்றக்கூடாது. பைப்லேருந்து பிடிச்சி வச்சு ஒரு வாரம் ஆனது இல்லை 2 மணி நேரம் ஆனாலும் தண்ணி ஊற்றணும். நீங்கள் டேரெக்டாக பைப்லேருந்து பிடிச்சிங்கன்னா அது வந்து குளோரின் இருக்கும். குடிக்கிற தண்ணியாக இருந்தால் குளோரின் இருக்கும். குளோரினை கெமிக்கல் ஆக்குவாங்க. இல்லை ஆர்ஓ வாட்டராக இருந்தால் ஆர்ஓ வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு பதிலாக தண்ணியை பிடிச்சி வச்சு ஒரு வாரம் தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க. அதான் நல்லது. இல்லாட்டி ஃபிஷ் வாட்டர் இருக்க தண்ணியை கூட ஊற்றிக்கோங்க. மெடிசன் போடாத தண்ணியாக இருக்கணும். அதுதான் கான்செப்ட். எந்த மெடிசனும் இருக்காது. அதுக்கப்புறம் வினிகர் இருக்குது பார்த்தீங்களா, மதர் கல்ச்சர். வினிகரோட மதர் கல்ச்சர் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. வினிகர் கொஞ்சம் இருந்தால் தான் வரும். இது நீங்கள் வேறு இடத்துல வாங்கலாம். நம்மக்கிட்ட இருக்குது. வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம கொரியர் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வாட்டரை பாருங்கள். இந்த வாட்டரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கா, இதே கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து ஆப்பிள் சைடு வினிகர் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ரொம்ப லைட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் டார்க்காக இருக்கணும். நாளாக நாளாக என்னென்னு பார்த்தீங்கன்னா டார்க்னஸ் கம்மியாகிட்டே போகும். அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம கல்ச்சர் பண்ணும்போது வந்து டார்க்காக இருக்கணும். இல்லை ரொம்ப லைட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது பத்தாது. அப்போ நீங்கள் இனி கொஞ்சம் ஆப்பிள் சைடு வினிகர் ஊற்றிக்கணும். தண்ணி கம்மி பண்ணிவிட்டு ஆப்பிள் சைடு தண்ணி கம்மி பண்ண வேணாம். அப்படியே நீங்கள் ஆப்பிள் சைடு வினிகர் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கணும். இந்த மாதிரி தான் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 10 நாளைக்கு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா கல்ச்சர் ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பீட்டா ஃபைஸ்க்கு வந்து நம்ம எடுத்து ஃபீட் பண்ணலாம். அது ஃபீட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போது இந்த மாதிரி எம்சீல் வச்சு நம்ம ஒட்டியிருக்கோம்ல, இது எம்சீல் வச்சு ஒட்டினாலும் ஓகே, இல்லை நெக் சின்னதாக இருந்தாலும் ஓகே தான். இந்த மாதிரி ஒரு காட்டன் ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க. காட்டன் ஸ்பாஞ்ச் வந்து நம்ம டெடி பியர் பொம்மையில் இருக்கும். இல்லாட்டி நம்ம தலகாணியில் கூட இது இருக்கும். இந்த ஸ்பாஞ்ச் இருக்கும். இதை எடுத்து இந்த மாதிரி நூலில் கட்டிட்டு சென்டராக வச்சிட்டிங்க அப்படின்னா தண்ணி தனியாக, அதுக்கப்புறம் அந்த வினிகர் தனியாக, கீழே அந்த ஆப்பிள் சைடு வினிகர் தனியாக பிரிஞ்சிருக்கும். அந்த வினிகர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுக்காக மேலே வரும். எல்லாமே வந்து இந்த சின்ன சின்ன காற்றுல நுழைஞ்சு வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு சின்னதாக தான் இருக்கும். நுழைஞ்சு மேலே வந்துடும்.